வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60ஆக உயர்வு. பலர் காணாமல் போன நிலையில் தேடும் பணி தீவிரம். சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டப்பணியின் போது ராட்சத சிவன் பாறை விழுந்து விபத்து. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர் உயிரிழப்பு. கோத்தகிரியில் அரசு பேருந்தை வழிமறித்து கண்ணாடியை உடைத்த யானை. பேருந்தில் பயணித்த மக்கள் அச்சம். தீபாவளிக்கு அத்தியாவசிய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும். சுதந்திர தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. சுதந்திர தினத்தை ஒட்டி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர். மலைப்பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகள் கட்டணமில்லாமல் பேருந்துகளில் பயணிக்கலாம் என அறிவிப்பு. பேராசிரியர் காதர் மொஹிதீனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு அப்துல் கலாம் விருது, துளசிமதி முருகேசனுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவிப்பு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் முதல் 3 இடங்களில் இருக்கும் பாஜக ஆளும் மாநிலங்கள். பட்டியலில் 10 இடங்களுக்குள் கூட வராத தமிழ்நாட்டின் மீது ஆளுநர் ஆர்.என். ரவி பழி சுமத்துவதாக கனிமொழி குற்றச்சாட்டு. அண்ணாவின் பெயரில் உள்ள அதிமுக ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு துணை போகக்கூடாது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செடியன் வலியுறுத்தல். பாஜகவில் இணைந்தார் நடிகை கஸ்தூரி. நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டார். குற்றாலம் அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் உடனடியாக வெளியேற்றம். திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகை விழா கோலாகலம். பரணி காவடிகளுடன் திரண்ட பக்தர்கள். புதிய திட்டங்களை அறிவித்ததற்காக சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்த தூய்மை பணியாளர்கள். விலைவாசி உயர்வுக்கு ஏற்பட்ட ஊதியத்தை உயர்த்தி வழங்க வலியுறுத்தல். சேலத்தில் தொடங்கியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாடு. நாளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்த மக்களால் 4 கிலோமீட்டருக்கு அணிவகுத்த வாகனங்கள். சென்னையில் இருந்து சொந்த ஊர் செல்லும் மக்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல். ஓசூர் அருகே கோப்பசமுத்திரத்தில் மேம்பால பணியால் தொடரும் போக்குவரத்து நெரிசல். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். காஷ்மீரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60ஆக உயர்வு. பலர் காணாமல் போன நிலையில் தேடும் பணி தீவிரம். சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டப்பணியின் போது ராட்சத சிவன் பாறை விழுந்து விபத்து. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர் உயிரிழப்பு. கோத்தகிரியில் அரசு பேருந்தை வழிமறித்து கண்ணாடியை உடைத்த யானை. பேருந்தில் பயணித்த மக்கள் அச்சம். தீபாவளிக்கு அத்தியாவசிய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும். சுதந்திர தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. சுதந்திர தினத்தை ஒட்டி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர். மலைப்பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகள் கட்டணமில்லாமல் பேருந்துகளில் பயணிக்கலாம் என அறிவிப்பு.
பேராசிரியர் காதர் மொஹிதீனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு அப்துல் கலாம் விருது, துளசிமதி முருகேசனுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவிப்பு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் முதல் 3 இடங்களில் இருக்கும் பாஜக ஆளும் மாநிலங்கள். பட்டியலில் 10 இடங்களுக்குள் கூட வராத தமிழ்நாட்டின் மீது ஆளுநர் ஆர்.என். ரவி பழி சுமத்துவதாக கனிமொழி குற்றச்சாட்டு. அண்ணாவின் பெயரில் உள்ள அதிமுக ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு துணை போகக்கூடாது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் வலியுறுத்தல். பாஜகவில் இணைந்தார் நடிகை கஸ்தூரி. நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டார். குற்றாலம் அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் உடனடியாக வெளியேற்றம். திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகை விழா கோலாகலம். பரணி காவடிகளுடன் திரண்ட பக்தர்கள். புதிய திட்டங்களை அறிவித்ததற்காக சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்த தூய்மை பணியாளர்கள். விலைவாசி உயர்வுக்கு ஏற்பட்ட ஊதியத்தை உயர்த்தி வழங்க வலியுறுத்தல். சேலத்தில் தொடங்கியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாடு. நாளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்த மக்களால் 4 கிலோமீட்டருக்கு அணிவகுத்த வாகனங்கள். சென்னையில் இருந்து சொந்த ஊர் செல்லும் மக்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல். ஓசூர் அருகே கோப்பசமுத்திரத்தில் மேம்பால பணியால் தொடரும் போக்குவரத்து நெரிசல். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். காஷ்மீரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60ஆக உயர்வு. பலர் காணாமல் போன நிலையில் தேடும் பணி தீவிரம். சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டப்பணியின் போது ராட்சத சிவன் பாறை விழுந்து விபத்து. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர் உயிரிழப்பு. கோத்தகிரியில் அரசு பேருந்தை வழிமறித்து கண்ணாடியை உடைத்த யானை. பேருந்தில் பயணித்த மக்கள் அச்சம். தீபாவளிக்கு அத்தியாவசிய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும். சுதந்திர தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. சுதந்திர தினத்தை ஒட்டி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர். மலைப்பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகள் கட்டணமில்லாமல் பேருந்துகளில் பயணிக்கலாம் என அறிவிப்பு. பேராசிரியர் காதர் மொஹிதீனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு அப்துல் கலாம் விருது, துளசிமதி முருகேசனுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவிப்பு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் முதல் 3 இடங்களில் இருக்கும் பாஜக ஆளும் மாநிலங்கள். பட்டியலில் 10 இடங்களுக்குள் கூட வராத தமிழ்நாட்டின் மீது ஆளுநர் ஆர்.என். ரவி பழி சுமத்துவதாக கனிமொழி குற்றச்சாட்டு. அண்ணாவின் பெயரில் உள்ள அதிமுக ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு துணை போகக்கூடாது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் வலியுறுத்தல். பாஜகவில் இணைந்தார் நடிகை கஸ்தூரி. நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டார். குற்றாலம் அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் உடனடியாக வெளியேற்றம். திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகை விழா கோலாகலம். பரணி காவடிகளுடன் திரண்ட பக்தர்கள். புதிய திட்டங்களை அறிவித்ததற்காக சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்த தூய்மை பணியாளர்கள்.
விலைவாசி உயர்வுக்கு ஏற்பட்ட ஊதியத்தை உயர்த்தி வழங்க வலியுறுத்தல். சேலத்தில் தொடங்கியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாடு. நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார். விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்த மக்களால் 4 கிலோமீட்டருக்கு அணிவகுத்த வாகனங்கள். சென்னையில் இருந்து சொந்த ஊர் செல்லும் மக்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல். ஓசூர் அருகே கோப்பசமுத்திரத்தில் மேம்பால பணியால் தொடரும் போக்குவரத்து நெரிசல். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள்.